யூஸ்வலா வெயிட் கெய்னிங் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பீப்புள்ஸ் கிட்ட இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 கொஸ்டின் வந்து என்னன்னா, நான் எப்பப்போ என்னோட கேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் முக்கியமா நான் டர்ட்டி பல்க் பண்ணணுமா இல்ல கிளீன் பல்க் பண்ணணுமா. இதையும் தாண்டி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அது என்னன்னா, நான் ஸ்கின்னி ஃபேட்டா இருக்கேன், என் பாடியில ஃபேட்டும் இருக்கு, அட் த சேம் டைம் நான் லீனாவும் இருக்கேன். ஸோ நான் ஃபேட்டை குறைக்கணுமா இல்லை நான் லீனாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக கேலரிஸை இன்க்ரீஸ் பண்ணணுமா. ஸோ இந்த ப்ராக்ரஸை வந்து கண்டுபிடிச்சி நமக்கு கரெக்டாக கேலரிஸை வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா வெயிட் கெய்னிங் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராக்ரஸ் அது. ஸோ நான் இந்த வீடியோவில் நீங்கள் இவ்வளோ வெயிட் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ கேலரிஸ் எடுங்க, ப்ரோட்டீன்ஸ் வந்து இவ்வளோ கிராம்ஸ் எடுங்க, கார்போஹைட்ரேட் இவ்வளோ கிராம்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை நிறைய பேசி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், ஸோ என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து இவர் இப்படி இருந்து 8 மாசத்துல இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காரு. அண்ட் ஸ்கின்னி ஃபேட்ல ஜாயின் பண்ண இந்த கிளைண்ட் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காரு. பட் இதுக்கப்புறமா அவர் இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஆக போறாரு. ஸோ இவரோட 8 மந்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல 20 kgs கெயின் பண்றதுக்கு நான் இவருக்கு எந்த மாதிரி ஒரு கேலரி சர்ப்ளஸ் கொண்டு போனேன், ஸோ எப்பப்போ நான் கேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன், ஸோ இவரோட ஸ்கின்னி ஃபேட்டுக்கு நான் என்னென்ன மாதிரி கேலரிஸை வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ எந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் எப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. There's nothing stopping you. ஸோ பர்சனலி இவர் என்னோட ட்ரைனிங் பிளானில் ஜாயின் பண்ணுறப்போ 64 kgs ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் 8 months அரௌண்ட் 85 kgs வரைக்கும் நான் அவரை வெயிட் கெய்னிங் பண்ணி அவரோட பிளானை வந்து நாங்கள் முடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ டயட்டில் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்றது என்றைக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கார்போஹைட்ரேட்லையும் ஃபேட்லையும் மட்டும் நான் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months அதாவது 12 weeks அப்படின்றது மிஞ்சி போனால் ஒரு 2600 2600 to 2900 இந்த 2 கேலரிஸில் தான் அப்பப்போ ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் வெயிட் வந்து அவருக்கு ஸ்டக் ஆகுதோ அப்போல்லாம் 2900. ஸோ எப்போல்லாம் வெயிட் வந்து கரெக்டாக போய்கிட்டே இருக்கோ அப்போல்லாம் வந்து 2600 கேலரிஸ். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது வீக் 1லேருந்து வீக் 12, ஸோ 3 months வரைக்கும் நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அப்பயே வந்து வெயிட் கெயின் லைக் எவ்ரி வீக் வந்து நாங்கள் வெயிங் ஸ்கேலில் நிற்கிறப்ப 300 grams 400 grams வந்து வெயிட் அப்படின்றது வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால எந்த பிளானுமே வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஒரே பிளானாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் 3 months அப்புறமா தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நடக்குது. என்ன ஆகுதுன்னா, வெயிட் வந்து கெயின் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ வெயிட் வந்து ஒரு 3 months அப்புறமா வெயிட் வந்து குறையுது அப்படின்றதுக்கான நான் உடனே வந்து லைக் ஓகே வெயிட் குறையுது அப்படின்னா இந்த டைம்ல போயிட்டு நம்ம நிறைய கேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், 2900 இருக்கிறத வந்து நம்ம ஒரு 3200 மாற்றணும், 3500 மாற்றணும். நோ, அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. ஸோ வாட் ஐ டிட் இஸ், ஏன் அந்த வெயிட் ஃபர்ஸ்ட் குறையுது அப்படின்றத வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது அவருக்கு இருக்கிற ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால குறையுதா, இல்லை மேபி ஒர்க் அவுட் இன்டென்சிட்டி அதிகமாக இருந்து ரெக்கவரி ரேட் கம்மியாக இருக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கா, இல்லை மேபி வேற ஏதாவது பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஸோ இந்த மாதிரி என்ன விஷயங்களால அவருக்கு வெயிட் குறையுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவரோட மசில் எடுத்து ஹியூமன் பயாப்சி பண்ணி எந்த அளவுக்கு மசில் வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, ஸோ டெக்ஸா ஸ்கேனிங் இதெல்லாம் போயிட்டு நம்ம செலவு பண்ணிக்கிட்டோம். நிறைய இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம நிறைய செலவு பண்ணிக்கிட்டோம் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் நமக்கு இது அவ்வளோவா கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கலாக தான் நம்ம அப்சர்வ் பண்ணி ஆகணும். ஸோ வாட் ஐ டிட் இஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 weeks, ஸோ ஆஃப்டர் 12 weeks வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அடுத்த 2 to 3 weeks வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 10 to 15 minutes வந்து கார்டியோ மட்டும் பண்ணுங்க அப்பப்போ. ஸோ ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி சேமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 200 கேலரி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ 3000 அரௌண்ட் 3000 to 3100 வந்து மாற்றினேன். ஸோ வெயிட் குறைதா இல்லையா அப்படின்றத ஒரு 2 வாரத்துக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வாரத்துக்கு பார்க்குறேன். வெயிட் வந்து அதே போல் குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இட் மீன்ஸ் நான் மசில் டிஷ்யூ அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகியிருக்கு, லைட்டாக ஏதோ கொஞ்சோண்டு மசில் டிஷ்யூ வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ இந்த டைமில் கேலரிஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே நான் என்டர் ஆகணும். ஸோ ஆஃப்டர் 14 weeks, ஸோ 13-14 weeksக்கு அப்புறமா நான் அவரோட கேலரிஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அவரோட மீல்ஸ் 5 mealஸாக இருந்ததை வந்து நான் 6 mealஸாலாம் மாற்றலை. ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் வந்து சிட்டிங் ஒர்க். ஸோ அப்பப்போ வந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வாட் ஐ டிட் இஸ், ஆஃப்டர் 14 weeks எல்லா வீக்லேயுமே வந்து
எவ்ரி வீக் ட்வைஸ் அ டே ட்வைஸ் அ மீல். ஸோ எவ்ரி வீக் 2 நாள் ஏதோ ஒரு 2 நாளில் 2 மீல் வந்து சீட் மீல் பண்ணிக்கலாம். அந்த சீட் மீலோட கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 700 to 800 கேலரிஸ் வரைக்கும் இருக்கலாம். அதே போல் அந்த கேலரி நீங்கள் பண்ணக்கூடிய சீட் மீலில் வந்து நோ சுகரி ஃபுட்ஸ் லைக் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கக்கூடாது, மில்க் ஷேக்ஸோ, ஸோ இது போல் பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் பர்கர் சாப்பிடலாம், பீஸா சாப்பிடலாம். இந்த மாதிரி சீட் மீல்ஸ் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். ஸோ அப் டு 700 to 800 கேலரிஸ். அதே போல் இந்த சீட் மீல் எடுக்கக்கூடிய டே வந்து எந்த மாதிரி டேவாக இருக்கணும்னா லெக் டேவாக இருக்கணும், இல்லைனா லேட் அண்ட் பேக் டேவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே அவரை நான் என்டர் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் 14 வீக்ஸ் ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எல்லா வாரமும் இந்த மாதிரி சீட் மீலை வந்து ஆட் பண்ணுறோம் 2 நாளைக்கு. இதே தான் எங்களுக்கு 18 இருந்து 22 வாரம் வரைக்கும் இப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லாவே வெயிட் கெயின் ஆகிட்டே இருந்துச்சு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அவருக்கும் வந்து ஃபுட்டு கிரேவிங்ஸ் அப்படின்றது வந்து ஓகே, ஐயோ நம்ம க்ளீனாக டயட்டில் இருக்கோம், ஸோ நிறைய சாப்பிடணும் போல இருக்குது, சுகர் கிரேவிங்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கரெக்டாக தான் போயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா எங்களுக்கு அடுத்தது நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணலை. நாங்கள் என்ன ஆட் பண்ணோம்னா இன்ட்ரா ஒர்க் அவுட். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட் சாலடோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு சாண்ட்விச் லைக் ஜாம் வச்ச ஒரு சாண்ட்விச் வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரா ஒர்க் அவுட் மீல் வந்து நான் அவருக்கு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதானே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ ஆஃப்டர் 8 months நான் பெருசாக எந்த ஒரு மேஜிக் டயட்டுமே பண்ணலை. ஆஃப்டர் 8 months 64 அரௌண்ட் 85 kgs வரைக்கும் அவர் வெயிட் கெய்னிங் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ இவருக்கு இந்த 85 kgsல அரௌண்ட் இந்த 20 kgsமே வந்து பியூர் மசிலாக தான் கெயின் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இங்கே எல்லாமே 50-50 இல்லைனா 60-40 இந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு மசில்லாம் வந்து 8 monthsல கெயின் பண்ணவே முடியாது. ஃபேட்டும் கெயின் ஆகிருக்கு, மசிலும் கெயின் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இவரோட ப்ராக்ரஸ் ஓகே, இதுக்கு மேலே நம்ம வெயிட் கெயின் பண்ண வேணாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து 30 to 40 minutes போஸ்ட் ஒர்க் அவுட் கார்டியோ ட்ரெட்மில்ல இன்க்ளைன் வாக் 15+ வச்சுட்டு 5.0 ஜஸ்ட் வாக் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால்குள்ள கார்டியோவை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கார்டியோ வந்து ஆட் பண்ணுறப்ப எவ்ரி 1 வீக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் உடனே லாஸ் ஆகுது. ஸோ இட் மீன்ஸ் நாங்கள் 8 மாதத்துக்கு நாங்கள் ஃபாலோ பண்ண வெயிட் கெய்னிங் கேலரிஸும் சரி, ட்ரைனிங்கோட இன்டென்சிட்டியும் வால்யூமும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்றது வந்து அந்த 8 மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் ஃபாலோ பண்ண கார்டியோவோட ப்ரோட்டோகாலில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அப்சர்வேஷன் கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறமா அவரை கட்டிங் பீரியடில் போடக்கூடியது தான் எங்களோட பிளான். ஸோ வெயிட் கெய்னிங் வந்தாலே எந்த இடத்துல வந்து சேலஞ்சிங்கான ஒரு பாடி டைப் எங்கே இருக்கும்னா ஸ்கின்னி ஃபேட். இப்போ என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கின்னி ஃபேட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் அவர் லீனாகவும் இருக்கார். ஸோ இவரோட ப்ராக்ரஸ் வந்து நான் இப்போ எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட மசில் மாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் அவர் கையில் இருக்க பாடி ஃபேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, ஆனால் அட் த சேம் டைம் அவர் ரொம்ப லீனாக இருக்கார். ஸோ இப்போ என்னோட பிளான் என்னன்னா அவரோட மசிலையும் கொஞ்சமாக இன்க்ரீஸும் பண்ணணும், அட் த சேம் டைம் அவரோட ஸ்ட்ரென்த்தையும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும், பிகாஸ் நான் என்னோட ட்ரைனிங் ப்ரோட்டோகாலுக்காக. அதே போல் அவரோட ஃபேட்டையும் நான் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்ரஸ் நான் வந்து எப்போ பேலன்ஸ் பண்ணுறனோ இந்த இடத்துக்கு அப்புறமா தான் ஒன்று நான் அவருக்கு கேலரி சர்ப்ளஸ் கொடுப்பேன், இல்லைனா கேலரிஸை வந்து எந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளேயே நம்ம வந்து என்டர் ஆகும். ஸோ இவர் ஸ்கினி ஃபேட்டில் இருக்காரு, ஃபேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேட்டை குறைக்கிறோம் அப்படின்றதுனால கேலரி டெஃபிசிட்டில் வந்து போகவே கூடாது. நான் கேலரி டெஃபிசிட்லாம் போகல, மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் தான் பண்ணோம். அரௌண்ட் லைக் 2000 to 2500 கேலரிஸ் சேம் தான், அதே தான். ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட்டோ ஃபேட்டோ மட்டும் அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகிடும். ஒரே கேலரிஸாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பட் எங்கே இன்ட்ரெஸ்டிங்னா அவரோட ட்ரைனிங் இன்டென்சிட்டியும் வால்யூமும் என்றைக்குமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் அவரோட கார்டியோ போஸ்ட் ஒர்க் அவுட் கார்டியோ 30 to 40 minutes கண்டிப்பாக இருக்கும். இதுதான் வந்து அவரோட 3 weeks 4 weeks வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நல்லாவே வந்து வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வாரத்துக்கு 1 கிலோ 2 கிலோ குறைக்கணும் அப்படின்றது எனக்கு அவசியமே கிடையாது. ஒரு 4 weeksக்கு அப்புறமா அவரோட பிளான் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவரோட பாடி வெயிட்டும் வந்து ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு, ஹெல்த்தியாக குறைஞ்சிருந்துச்சு, நல்லா லீனாக இருந்தார். அட் த சேம் டைம் அவரோட ஸ்ட்ரென்த்தும் வந்து ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருது. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா கார்டியோ வந்து ஆட் பண்ணோம். ட்ரைனிங் ப்ரோட்டோகால் எதுவும் மாற்றலை, கேலரிஸ்லேயும் நான் எதுவுமே மாற்றலை, எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா கார்டியோ மட்டும் ஆட் பண்ணுறேன். போஸ்ட் ஒர்க் அவுட் கார்டியோவை ஆட் பண்ணலை, ஃபாஸ்டட் கார்டியோவை ஆட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 30 to 40 minutes வந்து கார்டியோ வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்த 5th வீக்குக்கும் 6th வீக்கும். ஸோ இந்த 5th வீக்குக்கும் 6th வீக்குக்கும் நான் அந்த கார்டியோவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அவரோட ஸ்ட்ரென்த்தில் வந்து கொஞ்சமாக கம்மியாகிறத நான் பார்க்குறேன். இட் மீன்ஸ் அவரோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அவருக்கு ஒரு ப்ராப்பரான கேலரி சர்ப்ளஸில் கொண்டு போனேன். ஆனால் அந்த கேலரி சர்ப்ளஸ் எப்படி இருக்கும்னா வெறும் எக்ஸ்ட்ரா 200 கேலரிஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவரோட கார்டியோவும் அவரோட போஸ்ட் ஒர்க் அவுட் கார்டியோவும் ஃபாஸ்டட் ஸ்டேட் கார்டியோவும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருந்துச்சு. ஸோ வெறும் 200லேருந்து 300 கேலரிஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து கேலரி சர்ப்ளஸ் பண்ணேன்.
அந்த கேலரி வந்து எதில் இருந்துச்சுன்னா முக்கியமாக கார்போஹைட்ரேட், ஃபேட்டே கிடையாது. அந்த கார்போஹைட்ரேட் கம்ப்ளீட்டாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அதுவும் அந்த கார்போஹைட்ரேட் எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்னா ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக இருக்கும், இல்லைனா போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக இருக்கும். இந்த 2 மீலில் மட்டும் தான் கார்போஹைட்ரேட் ஆட் பண்ணும். ஸோ இதுதான் நாங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. கேலரி டெஃபிசிட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளேயே நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் போல. ஸோ ஆல்மோஸ்ட் 3 months வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அவர் இந்த ஒரு ப்ராக்ரஸ்ல இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட லீனா இருக்காரு, ஸ்ட்ரென்த்தும் வந்து நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னா கேலரி சர்ப்ளஸ்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ண போறேன். என்னன்னா 2600 இருக்கிற கேலரிஸ் வந்து இப்போ 3000 மாறலாம், இல்லைனா 3200 கூட மாறலாம். சரி ப்ரோ, உங்க கிளைண்ட்டுக்கு நீங்க இதை மாதிரி ஃபாலோ பண்ணீங்க, இதுல இருந்து நாங்க என்னத்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு இது நாங்க எப்படி அப்ளிகபிள் பண்ணிக்கிறது அப்படின்னா, நம்மளால வந்து ஒரு மசிலை எடுத்து ரீசர்ச் பண்ணி எனக்கு இவ்வளவு மசில் கெயின் ஆயிருக்கு, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குலாம் நம்மளால என்டர் ஆக முடியாது. அதுக்கு போய் காசு செலவு பண்ணிக்கிட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆல் வி நீட் டு டூ இஸ் ப்ராக்டிஸ், டேக் யுவர் டைம், பி பேஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சி கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த பேஷன்ஸ் அப்படின்றது வரவே வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கொடுங்க. லைக் ஒரு எவ்ரி டைம் நீங்கள் ஒரு நியூ கேலரி சர்ப்ளஸோ இல்லை நியூ கேலரி டெஃபிசிட்டோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க, ட்ரைனிங் பிளானையும் நீங்கள் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ண போறீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 2 வாரத்துலேருந்து 3 வாரம் அந்த பிளானுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அது உங்களுக்கு செட் ஆகுதா, நீங்க எதிர்பார்க்கறது அந்த இடத்துல நடக்குதா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிங்க. இன்கேஸ் செட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணணும், இன்கேஸ் செட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த பிளான் என்ன பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் உங்களோட ஒரு அப்சர்வேஷன் ஸ்டேட்குள்ள நீங்க உங்க பிசிக்கே நீங்க வைக்கிறப்ப நீங்க வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் ஆனா பத்தாது அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சேர்ந்து ஒரு சில விஷயத்தையும் நான் இந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் நாலேஜ்குள்ள நீங்க என்டர் ஆவீங்க. என்கிட்ட யாராவது வந்து நான் டர்ட்டி பல்க் பண்ணட்டுமா க்ளீன் பல்க் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எப்பவுமே வந்து டர்ட்டி பல்க்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். 2 ரீசனுக்கு நான் டர்ட்டி பல்க்குக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா, டர்ட்டி பல்க் நீங்க பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் நீங்க அதிகமாக வெயிட்டை வந்து கெயின் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நீங்க க்ளீன் பல்க் போறப்ப வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வெயிட் குறைய ஆரம்பிக்கிறப்ப உங்களோட மென்டலா நீங்க வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவீங்க. ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட் ஸ்டேட்டே வந்து உங்களுக்கு அகைன் டர்ட்டி பல்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். அண்ட் செகண்ட் ரீசன் முக்கியமா என்னன்னா, நீங்க டர்ட்டி பல்க் பண்றப்ப நிறைய ஃபேட்டை தான் கெயின் பண்ணீங்களே தவிர மசிலை வந்து கெயின் பண்ண மாட்டீங்க. இது நிறைய வீடியோஸ்ல நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் நானும் சொல்றேன். நிறைய ஃபேட்டை நீங்க கெயின் பண்ணி வெயிட் ஸ்கேல்ல நிக்கிறப்ப வெயிட் அதிகமாக ஆகிட்டே இருக்கு, சூப்பர் ஆகிட்டே இருக்கு, நான் ஒரு நல்ல வெயிட் கெய்னிங் சீசன்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதே வெயிட் நீங்க கட் பண்றப்ப அதே ஃபேட் உங்களுக்கு குறையிறப்ப உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன மசில் இருந்துச்சோ அதே மசில் தான் உங்களுக்கு கிட்ட இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா மசில் எதுவுமே நீங்க ஆட் ஆன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதுல இருந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை வேற ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம். ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பை.